ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எம்மியான சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் எலும்புள்ள சிக்கனாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கூட வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணுங்கள். நல்லா கெட்டி தயிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சிக்கன் 65 பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கலரிங்காகவும் அண்ட் ஆல்சோ நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து, அதுக்காக தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் தான். ஸோ இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட மசாலா ஐட்டமே முடிஞ்சு போச்சு. வேறு எந்த பவுட்ரோ மைதா கார்ன்ஃப்ளவர் எந்த ஒரு மாவுமே ஆட் பண்ணல. இப்போ நல்லா வந்து பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லா வந்து சன்லைட்டில் வந்து ஒரு 1 ஹவராவது 2 மணி நேரமாவது ஊற வச்சிடணும். இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு விட்டாச்சு, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து தனித்தனியாக எடுத்து போட்டுடுறேன். மசாலா எல்லாமே அதில் ஃபுல்லாமே அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா 1 மணி நேரம் வந்து சூரிய வெயில் படுற மாதிரி வச்சிடுறேன். தனித்தனி பீசஸாக எடுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிற போது. இப்போ 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ மசாலா உள்ளே இறங்கியிருக்குன்னு. இது பொரித்ததும் நல்லா மசாலா உள்ளே ஒட்டிக்கிடும். சில பேர் நினைப்பாங்க எண்ணெயோட பிரிஞ்சு போயிடும்னா, அந்த மாதிரிலாம் ஆகாது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் கம்மியான எண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இல்லைனா மசாலா இந்த ரெட்டிஷ் ஆயிரும் எண்ணெய் வந்து. ஸோ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 3 பீசஸாக போட்டு பொரித்து எடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். யாருனாலும் செய்யலாம், பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான சிக்கன் 65 தான் இது. இதுக்கு என்ன டைம்னா ஊற வைக்கிற டைம் மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வேறு எந்த பவுடருமே நீங்கள் ஆட் பண்ண போகிறதில்ல. நார்மல் மசாலா ஐட்டம், வீட்டில் இருக்க மசாலா ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய எம்மி சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.